Hi traders, welcome to KNR Financials. இன்னைக்கு வந்து 5th February. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் அப்கமிங் வீக்கு நமக்கு எவ்வளோ தூரம் டார்கெட் இருக்குது, எவ்வளோ தூரம் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் என்ட்ரிலாம் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரைடே என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கலில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கே வந்து ஆரஞ்சில் மார்க் பண்ணியிருக்குது. இது கீழே வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட். சரிங்களா? இங்கே வந்து நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு டபுள் பாட்டம் அடிச்சுட்டு மேலே போயிருக்கு. அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் 2 டைப் ஆஃப் லெவல்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து இன்டர்மீடியட் லெவல். ஸோ இந்த லெவலில் இருந்தால் மார்க்கெட் வந்து நமக்கு விழுந்ததுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் வந்து நமக்கு டெஸ்ட் பண்ணிடுச்சு. கரெக்டுங்களா? ஸோ ஃபர்தராக வந்து நமக்கு நாளைக்கு வந்து ஒரு 2 டைப் ஆஃப் சான்ஸ் இருக்குது. எய்தர் நம்ம வந்து செல்லிங் சைட் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்படி இல்லை நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து பையிங் சைட் போவோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து மார்க்கெட் ஃபினிஷ் ஆகும்போது ஃப்ரைடே நமக்கு வந்து 41,500 கிட்ட ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இப்போது என்ன ஆகணும் ஐடியெல்லாம் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பட்சத்தில் நமக்கு வந்து மார்க்கெட் இங்கேருந்து மார்க்கெட் செல் ஆஃப் ஆகணும். ஸோ இந்த செல் ஆஃப் ஆகிறதுக்கு நமக்கு வந்து எய்தர் டேரக்ட் செல் ஆஃப் நம்ம பண்ண முடியாது. நமக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்விங்கை உடைக்கணும். சரிங்களா? ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு வந்து மார்க்கெட் இப்படி போயிருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ஃபர்தராக நமக்கு 42,000 போயிட்டு மறுபடியும் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பிரேக் அவுட் 40,000 கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபர்தர் வீக்கு எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டேரெக்டாக 42,750 போகும். ஸோ இங்கேருந்து 41,450லேருந்து 42,750 வரைக்கும் நமக்கு ஒரு ஸ்விங் பாயிண்ட் இருக்குது. சரிங்களா? சப்போஸ் இன்னொரு கேஸில் நமக்கு என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 42,000 வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருந்து இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு ஹோல்ட் ஆகலைன்னு வைங்களேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு ஹோல்ட் ஆகணும். அப்படி அது ஹோல்டு ஆகலைன்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் ஆஃப் மட்டும் தான் பிளான் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு லெவல் ஹோல்ட் ஆகணும். ஸோ சப்போஸ் இங்கே லெவல் ஹோல்ட் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து செல்லிங் பண்ணுவோம். ஸோ அது எப்படி செல் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ஒரு ஸ்விங் ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஸ்விங்கை வந்து ரீசெண்டாக அது பிரேக் பண்ணோம். ஸோ இப்போ சப்போஸ் இதுதான் என்னோடய ஸ்விங் அப்படின்னா இந்த ஸ்விங்க்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருச்சு, மேலே இப்படி போயிட்டு ஹையர் ஹை கிரியேட் பண்ண முடியாமல் ஒரு லோயர் ஹை கிரியேட் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா நான் வந்து மறுபடியும் செல் பண்ணுவேன். என்னோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட். ஸோ 40,685 வரைக்கும் மார்க்கெட் மறுபடியும் கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது வரைக்கும் மறுபடியும் மார்க்கெட் இங்கே வரும். வந்ததுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கன்சால்டேஷன் மாதிரி தான் நடக்கும். ஸோ இங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள்குள்ளே தான் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இதான் வந்து செல்லிங் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ பையிங் சைடுக்கு நம்ம வந்து 40,000க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக பை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து கரண்ட் சினாரியோ படி பார்க்கும்போது நமக்கு வந்து இது சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்னாக இருக்கிறதுனால நமக்கு எவ்வளோ தூரம் இப்போ போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீசன்ட் ஸ்விங் வரைக்காவது நமக்கு போகணும். ஸோ இந்த ஸ்விங் வரைக்கும் நமக்கு மார்க்கெட் போகணும். சரிங்களா? இங்கே போனதுக்கப்புறம் தான் நம்மளால் செல்லோ இல்லை பையோ நம்மளால் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இது வரைக்கும் இப்போ ஷார்ட் டேர்மாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அப் ட்ரெண்டு. சரிங்களா? இந்த அப் ட்ரெண்டை வந்து நம்ம டேரெக்டாக வந்து செல் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? ஸோ அதனால் நம்ம எய்தர் வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்விங் ஃபார்ம் பண்ணோம். இந்த ஸ்விங் ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மட்டும்தான் நம்ம வந்து செல் பண்ண முடியும். ஸோ நமக்கு 2 கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல கிடைக்கணும். ஒன்று வந்து ஸ்விங் பிரேக் பண்ணணும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும். அப்படி பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல ஷார்ட் பண்ணிடுவேன். ஸோ என்னோட ஷார்ட்டிங் பொசிஷன் இதுவாக இருக்கும். டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 40,685 கிட்ட நமக்கு டார்கெட் இருக்கும். சரிங்களா? இப்போ அப்படி நடக்கலை, அப்படி நடக்காமல் நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000 கிட்ட வந்துட்டு இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் 40,000 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நான் டெஃபினட்டாக லாங் போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்விங் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 43,000 கிட்ட இருக்குது. பட் நம்ம வந்து சேஃபர் சைடில் இமீடியட்டாக இன்னொரு ஸ்விங் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதனால் நம்ம இதை டார்கெட் வைக்கிறோம். ஸோ 42,750 தான் நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை வந்து ட்ரையல் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ ட்ரையல் பண்ணிகிட்டே போனால் உங்களால் அந்த என்டையர் மூவை கேப்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதான் வந்து ஐடியல் லெவல். அப்புறம் நம்ம வந்து டார்கெட் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கேருந்து இந்த சென்டர் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளோட ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம ஒரு லைன் ரஃப் கேல்குலேஷன். ஸோ இங்கேருந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நமக்கு போகணும். ஸோ இந்த லைன் எங்கே நமக்கு முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44,212. ஸோ இது வந்து அப்சைட் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் போகிற சான்ஸ் இருக்குது. அதுவே வந்து நமக்கு மார்க்கெட் இந்த இடத்துல ஃபால்ஸ் பிரேக்கெட் கொடுத்து கீழே செல் ஆஃப் ஆயிடுச்சு, செல் ஸ்ட்ரக்சராக மாறிடுச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து எவ்வளோ தூரம் போகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் 38,000 வரைக்கும் நமக்கு மார்க்கெட் போகும். சரிங்களா? ஸோ அது வரைக்கும் இது வந்து சைட்வேஸ் கன்சாலிடேஷன் மட்டும்தான் இருக்கும். அந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள்குள்ளே தான் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே ஸ்கேல் பண்ணுறவங்க ஈஸியாக ஸ்கேல் பண்ண முடியும். பட் அதிகமான லாங்கர் டூரேஷன் ஆஃப் ஹோல்டிங் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஈஸி டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இதை வந்து வெயிட் பண்ணி அப்சர்வ் பண்ணுங்கள். அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணுங்கள். அனலைசிஸ் பண்ணிவிட்டு இந்த பேட்டர்ன் எப்படி பிஹேவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு
அதை வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய இடத்துல வந்து ரிப்பீட்டட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்ஸ் எடுத்து பார்த்தாலும் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர்ஸை நீங்கள் வந்து அதோட சேர்த்து நீங்கள் கம்பேர் பண்ணி உங்களோட ட்ரேடிங் அக்யூரஸியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.